மே 11க்கு வன்னியர் சங்கம் தலைவர் திருமாவளவனே கூப்பிட்டு வச்சு அடைச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்ன விஷயம்னா, அதுக்கும் தலைவர் விளக்கம் கொடுத்துட்டார். நான் அதை சொல்கிறேன் மீண்டும். சரவணன் அப்படின்றது அரக்கோணத்துடைய மாவட்ட செயலர், எந்த கட்சியுடைய, பாமகவுடைய. அவர் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் நான் திருப்பி சொன்னேன், பாமக ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சமூக நீதிக்காக போராடின கட்சி. அந்த காலகட்டத்தில் சில பேர் வந்திருப்பாங்களே, அவர் வன்னியர் தோழராக இருந்தாலும் கூட ஒரு சமூக நீதியாக எங்கள் தலைவரையும் பார்ப்பாங்க. எங்கள் தலைவருடைய அதாவது நேரடியான தொடர்பில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எதிராளியாக இருந்தாலும் கூட, ஏன் பிஜேபி இருந்தாலும் கூட, தலைவருடைய அந்த அரசியல் நுட்பம், அந்த நேர்மை, அந்த உண்மையை அவங்க தலைவரை ஒரு ரோல் மாடல் நினைப்பாங்க. சில லீடர்ஸ் அவங்க மாவட்ட செயலர் ஒரு தலைவர் தானே, அவர் யதார்த்தமாக பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுமே அண்ணன் வாங்கினேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் எங்கள் தலைவர் வாப்பா தம்பி அப்படின்னு வாங்கிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னாங்க, எங்கள் அமைப்பத்திலும் புத்தகம் பார்த்துருப்பீங்க, தலைவர் புத்தகம் மைய புள்ளியே எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவது, பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும், அந்த பண்பு உள்ளவர். அதனால் அழைத்தார்கள். அவர்கள் எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் போய் கலந்து கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கேயே அவங்க சமூகத்தை அவர் ஏமாத்துறாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. கட்சி அவர் ஆரம்பிக்கும் போது 5 கொள்கைகள் சொன்னார். நான் எந்த காலகட்டத்திலையும் நான் பொறுப்புக்கு வரமாட்டேன், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அதே மாதிரி அதிகாரத்தை நோக்கி என் கால்கள் பயணிக்காது, குறிப்பாக சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன். இது வரைக்கும் போகலை. ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் போய் கெஞ்சுறாரு. அபிஷேக் போனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பார்க்கலையா நீங்கள்? போய் தளபதி ஸ்டாலினே பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி எடப்பாடியும் பார்த்தாரு. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் பாருங்களேன், அடுத்து நானே முதல்வர் கூட சொல்லுவாருங்க. அவர் ரொம்ப இப்போ மயனே விரட்டி விடுறாரு. அதிகாரம் அந்த போதங்க. இதுக்கு பேரே சனாதானம். சனாதானம் என்பது நீ வெறும் இந்த பாசிசம் மட்டுமல்ல, ஏன் கட்சி நான் தான் இருப்பேன், போடா வெளியே அப்படின்றது என்ன? அது வயசான காலத்தில் அமைதியாக போய் தோட்டத்தில் ஜாலியாக இருக்கலாம், அவங்க பையன்ட்ட ஒப்படைச்சிட்டு. ஆனால் அவ்வளவுக்கு வர்றாருன்னா இதுதான் புத்தி. இதுதான் அப்படியே மருவி சாதியாக மாறுது, ஆன ஆதிக்கமாக மாறுகிறது, அடக்குமுறையாக மாறுகிறது, அதோட முழு உருவமாக இருக்கிறார். அப்போ அங்கே நாங்கள் போவதற்கு வாய்ப்பு இல்லை.